கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் இந்த வேத பாட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும், ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் ஒரு சின்ன தலைப்புக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ளும். வாசியுங்கள். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் கர்மேனின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதத்திலும் கூட இதை அடிப்படையாக வைத்து சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை அங்கே எழுதியிருப்பார்கள். அன்றைய கிருபையினாலே அதையும் கூட நம்முடைய தலைப்புக்கு ஏதுவாக வாசித்து கொள்வோம். வாசியுங்கள் 7வது வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதிகளில் இருந்து ஒரு கருத்தை, ஒரு காரியத்தை நாம் உணர்கிறோம். என்ன உணர்கிறோம் என்று சொன்னால், எங்கு போனாலும் தேவன் இருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ? உன் கைகள் திடமாயிருக்குமோ? ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்திலும் கூட இதை அடிப்படையாக வைத்துதான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோஸின் புஸ்தகம் 9:3 அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலும் நான் எங்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆகையால் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறது நடமாடும் நீதிமன்றம், மொபைல் கோர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். நடமாடும் நீதிமன்றங்கள், மொபைல் கோர்ட், நடமாடும் நீதிமன்றங்கள், மொபைல் கோர்ட். ஒரு 7 பேருடைய வாழ்க்கையில இந்த நடமாடும் கோர்ட், நீதிமன்றம் எப்படி செயல்பட்டிருக்கிறது. மொபைல் கோர்ட் அப்படின்னு போட்டு விசாரணை, தீர்ப்பு, தண்டனை கீழே எழுதி கொள்ளலாம். மொபைல் கோர்ட், நடமாடும் நீதிமன்றங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை ஒரு வேத பாட கூட்டமாக வேதத்தை அறிவுறதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ரொம்ப வெளிப்பாடுகள் அல்லது இதில் ஏதாவது சொல்ல போகிறோமா அப்படின்னு தெரில. இன்றைக்கு இந்த ஒரு தலைப்பில் இப்படி ஒரு சத்தியம் வெளிப்பட்டது. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடி இதை ஒரு வேத அறிவுக்கு ஏதுவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொபைல் கோர்ட் சொல்ற வாழ்க்கையில சில தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் வந்தபோது நடமாடும் நீதிமன்றமாய் அவளை தேடி போய் அவளை விசாரித்து அவளுக்கு தீர்ப்பு சொல்லி தண்டனையும் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி ஒரு 7 பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நிறைய பேர் எடுக்கலாம். நமக்கு தேவைக்கேற்றபடி நமக்கு தெரிந்தவர்களாகி ஒரு 7 பேரை நம்ம எடுக்க போறோம். அவளுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த தப்புகள் என்ன, அவளை தேடி போய் விசாரித்து மொபைல் கோர்ட்டா நீதிமன்றம் அவளை விசாரித்து அவளுக்கு தீர்ப்பு சொல்லி அவளுக்கு அந்த தண்டனைகள் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு வேத பாட கூட்டமாக ஒரு 7 கருத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி ஆகமத்திலிருந்தே நம்ம ஆரம்பிக்க போறோம். அதிகபட்சமா நம்ம பழைய ஏற்பாட்டில் தான் இந்த காரியங்களை தியானிக்க போறோம். இது ஒரு வேத அறிவுக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ளுங்க. சொந்த வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு உணர்த்தப்படுமான எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடி வேத அறிவுக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ முதலாவதாக மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிப்போமானால். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிப்போமானால். வாசிய
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாக. இந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இப்போ இதுல என்ன ஒரு மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதர்களை உண்டாக்கி ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டத்தில் வைத்திருந்தார். பண்படுத்தவும் காக்கும்படியாக ஒரு கட்டளையை கொடுத்து, தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொடுத்து, ஒரு கட்டளையை கொடுத்து அவளை அந்த தோட்டத்தில் வைத்தாங்க. ஆனால் இது அவங்க மீறிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு நடமாடு நீதிமன்றமாய் ஒரு மொபைல் கோர்ட்டு செயல்படுது. தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் போல பகலின் குளிர்ச்சியான வேளையிலே இந்த தோட்டத்துக்கு வருகிறாங்க. அவங்க வர்ற சத்தத்தை கண்டு இவர்கள் ஒழித்து கொள்ளுகிறார்கள். தலைமறைவாயிட்டார். நம்ம ஊர் பாஷையில சொன்னா இப்போ தலைமறைவாயிட்டாங்க. அக்யூஸ்ட் தலைமறைவில் இருக்கிறார்கள் அப்படின்ன கதையில ஆயிடுச்சு. இப்போ மொபைல் கோர்ட் இப்போ தேடி விசாரிக்கிறது மாதிரி ஆண்டவராகிய தேவன் அப்படி தனிப்படை வச்சு விசாரிப்பாங்க. இங்க ஆண்டவருக்கு முன்பாக தான் எதுவுமே மறைவா இல்லையே. நல்ல ஆண்டவராகிய தேவன் தோட்டத்துல குரல் கொடுக்கிறாங்க. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இப்போ எஸ்கேப் ஆன ஒரு ஆள் சொல்றாங்க, அங்க ஒழித்து கொண்டார்கள் தான் இருக்குது. இப்ப இந்த சத்தத்தை கேட்டுட்டு, ஆண்டவரே, தோட்டத்துக்குள்ள ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்குள்ளதான் ஒழிச்சு இருக்கிறாங்க, அவங்க நிலவரத்துக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்போ ஆண்டவரே, நாங்க எப்படி நிர்வாணியா இருக்கிறதுனால ஒழித்து இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ விசாரணை நடக்குது. நடமாடு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை நடக்குது. என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ ஆண்டவரே, நீர் தந்த ஸ்திரீ ஆனோள் தான் தந்தாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அது குறித்து சில நேரங்களில் சில வேத பண்டிதர்கள் அல்லது ஊழியர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப அழுதுதான் ஆதாம சாப்பிட வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கட்டும், அது சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும். நம்ம இப்ப அதை குறித்து ரொம்ப தியானிக்க வேண்டியதில்லை. இப்ப நம்ம பகுதிக்கு வருவோம். இங்க என்ன நடந்துச்சு? விசாரணை, தீர்ப்பு, தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத சுருக்கமா, நாள் தாமதமே இல்லை, உடனே வந்தாச்சு, விசாரணை ஆரம்பிச்சாச்சு. விசாரணை ஆரம்பிச்ச உடனே யாரு என்ன ஏது அப்படின்னாச்சு. ஸ்திரீ சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொன்னாங்க. ஏவாள் இது ஆதாம் சொன்னாங்க, ஸ்திரீ தான் எனக்கு பிரச்சனைக்கு காரணம், நீர் தந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லியாச்சு. ஆண்டவராகிய தேவன் உடனே தீர்ப்பு எழுதியாச்சு. விசாரணை. இவங்க செய்த குற்றம் என்ன? சட்டத்தை மீறுதல். கேஸ் இப்போ இது பண்றாங்க, 5 பிரிவுகளிலே வழக்கு போட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ வழக்கு பிரிவு போடுறாங்க. விசாரணையில இவங்களுக்கு வழக்கு பிரிவுல முதல்ல சட்டத்தை மீறுதல், முதலாளியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, திருடு அப்படிங்கிற ஒரு களவு அப்படிங்கிறது. ஆனா அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது அப்படின்னு என்ன செய்திருக்கு? சொல்லியிருக்கு. தவறான தொடர்பு. அதாவது இப்ப நம்ம இதுல சொன்னா, நம்ம கணக்குல சொன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட தொடர்பு, இது அதாவது என்ன சொல்லலாம், நக்சலைட்டோட தொடர்பு இருந்தது, தீவிரவாதிகளோடு தொடர்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தவறான தொடர்பு. கேஸ் விசாரணை வரும்போது இப்படிதான் வருது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கிற சில தேவையில்லாத என்ன சொல்லலாம், தீவிரவாதிகள் ஐக்கியத்தோடு தொடர்பு வைக்கிறது மாதிரி தவறான தொடர்பு. குற்றம் அந்த வழக்கு பிரிவு எப்படி வருது பாருங்க. சட்டத்தை மீறுதல், முதலாளியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது, களவு செய்தல், தவறான தொடர்புக்கு உட்பட்டது. இப்ப என்ன சொல்லலாம் அடுத்தது? இன்னும் சொல்ல போனா ஒழித்து கொள்ளுதல், இப்படி நிறைய சொல்லலாம். கடமையை செய்யாமல் விட்டது. அப்புறம் என்ன சொல்லலாம்? இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், தற்கொலை முயற்சி. ஏன்னா அந்த பழத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இதை சாப்பிட்ற நாள்ல சாகவே சாவாய். அப்புறம் ராஜ துரோகம். என்ன துரோகம்? ராஜ துரோகம். இது ஒரு 6-7 பிரிவுகளில் வழக்கு போட்டு விசாரணை நடத்தியாச்சு.
விசாரணையுடைய முடிவுல உடனே தீர்ப்பும் சொல்லியாச்சு. தீர்ப்பு சொல்லியாச்சு. சாத்தானை பார்த்த தீர்ப்பு என்ன? உன் தலையை அவர் நசுக்குவார். உன்னை தலை நீ என்ன செய்யாது? ஒழுங்கா இருக்க. நீ ஒழுங்கான ஒரு நபரா இருக்க முடியாது. அப்போ உன்னை தலையை நசிக்கிறேன் அப்படின்னா உனக்கு கிறுக்கு பிடிச்சது மாதிரி, உனக்கு பைத்தியம் பிடிச்சது மாதிரி, நீ செய்யறது எதுவுமே கரெக்டா இருக்காது, குழப்படியா தான் இருக்கும். ஏற்கனவே நான் உன்னை மோசமா தாழ்த்தி வச்சிருக்கிறேன், இன்னும் நீ மோசமான நிலவரத்துக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு, இந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு கொஞ்ச காலம் ஆச்சுது. ஆண்டவராய் இயேசுப்பா பூமியில அவருடைய ஜீவனை கொடுக்கும்போது தான் இந்த தீர்ப்பு தண்டனையா இவனுக்கு மாற்றப்பட்டது. அது வரைக்கும் அவனுக்கு இந்த தீர்ப்பு தண்டனை தாமதமா இருந்துச்சு. ரைட். எதுக்கு சொல்லனா, மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தினுடைய விசாரணை, தீர்ப்புடைய தண்டனைகள் எப்படி வருது அப்படின்னா, இவனுக்குரிய தண்டனை ஏறக்குறைய ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய பெரிதான கிருபையினால கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசுப்பா நமக்காக மனுகுலத்தின் மீட்புக்காக மனிதாவரமாய் பூமியில தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த போதுதான் மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தான் தலை நசுக்கப்பட்டவனாய் மாற்றப்படுகிறான் முழுமையா, அந்த வசனத்தின்படி. ரைட், ஓகே. இது அந்த பகுதியில விட்டாச்சு. அடுத்தது ஏவாளுக்கு என்ன தண்டனை? ஏவாளுக்குரிய தீர்ப்பு என்ன? இந்த இடத்துல ஏவாளுக்குரிய தீர்ப்பு, நீ கர்ப்பவதியாகி பிள்ளையை பெறும்போது ரொம்ப வேதனைப்படுவாய். இந்த தீர்ப்பு, இந்த தண்டனை அன்னையில இருந்து ஆரம்பிச்சது, இன்றைக்கு வரைக்கும் முடியல. உலகத்துல மனிதர்கள் வாழும் வரைக்கும் இந்த தீர்ப்பு, இந்த தண்டனை தொடர்ந்து கொண்டேதான். மனுகுலமானது பூமியில வாழும் வரைக்கும் இந்த தீர்ப்பும் இந்த தண்டனையும் மாறாது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தில் அன்றைக்கு கொடுத்த தீர்ப்பு, தண்டனை இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த தண்டனையுடைய அனுபவம் கொஞ்சம் குறையுது. எப்படின்னா, கல்யாணம் ஆகாம ஊழியம் செய்யறவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். சரீர பிரகாரமான பாடுகள்ல இருந்து தப்பித்துள்ள பழைய ஏற்பாட்டுல இந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வெளியரங்கமாகவே இந்த அனுபவத்துக்கு ஏதுவாக ஆண்டவராகிய தேவன் ஊழியத்துக்கு சிலரை அழைத்து வேறு பிரித்து இப்படிப்பட்ட அனுபவத்திலே இந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாமுக்குரிய தண்டனை என்ன? இன்னைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அன்றைக்குள்ள தீர்ப்பு என்ன? ஆமா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தனும், பாடுபடணும் அப்படிங்கிறது தான். இப்போ இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்டனை நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த தண்டனையின் அனுபவம் என்ன? முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கப்படும். முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கப்படும். பொதுவா நீ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. நீ போற இடமெல்லாம் முள்ளும் குறுக்கும் முளைக்கும். நிம்மதியா வாழணும்னு நினைப்பா, ஆனா நிம்மதியா வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது நடமாடு நீதிமன்றம் மொபைல் கோர்ட்ல முதல் கோர்ட்டு விசாரணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல செய்ததான அந்த சட்டத்தை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால அங்க ஒரு விசாரணையும் தீர்ப்பும் தண்டனையும் சொல்லப்பட்டது. அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதத்தை முழுமையாய் நம்புவதற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப விஷயம். வேதத்தை நம்புகிறதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது இந்த உலகத்துல. அதுல முதல் தண்டனையும் தீர்ப்பும் ரொம்ப பெரிய விஷயமா இன்றைக்கு அமையுது. ஏன்னா அந்த தண்டனையும் தீர்ப்பும் தண்டனையும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல வேதத்துல சொல்லப்பட்டது போலவே பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய தேவனும் நம்முடைய தேவனுடைய பரிசுத்த வேதாகமும் தேவன் மனிதர்களை படைத்தார் என்பதற்கும் இது ஆதாரபூர்வமான விஷயமாய் அமைந்து விட்டது. அல்லேலூயா. சரி, இப்போ முதல் மொபைல் கோர்ட், அதாவது நடமாடு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தண்டனையுடைய அனுபவத்தை பார்த்தோம். ரெண்டாவது இந்த இடத்துக்கு வாரது யாருன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 9-12 வரைக்கும் வாசித்தா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசித்தா. காயின் வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றமாய் தேவனே இந்த வழக்கு விசாரிக்கிறார். முதல் விசாரணையும் இந்த வழக்குல தேவனே தான் விசாரணை பண்றாங்க. சில வழக்கு விசாரணை எல்லாம் தேவன் பண்ண மாட்டாங்க. ஆதாம் ஏவாளுடைய வழக்கு விசாரணையில யார் தான் விசாரணை? ஆண்டவர் தான் விசாரணைக்கு தீர்ப்பும் சொல்லி தண்டனையும் கொடுத்துட்டு போனாங்க. காயின்டே கேஸ்ல வழக்குல ஆண்டவர் தான் ஆஜராகிறாங்க.
காயின் செய்த தவறு என்னன்னா, திட்டமிட்டு தன் தம்பியை கொலை செய்துட்டான். ஆவேலை கொன்னுட்டா இனி நம்ம கிட்ட தானே ஆண்டவர் காணிக்க வாங்க முடியும், நம்மளை விட்டு அவருக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பொறாம, திட்டமிட்ட கொலை, திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட கொலை, திட்டமிட்ட சதி, அப்படி அவன் செய்துட்டான். ஆண்டவர் தேவன், நம்முடைய ஆண்டவரை தேவன் விசாரிக்கிறாங்க. இப்ப ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஒன்று காவலாளியா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய ரத்தம் கூப்பிடுது அப்படிங்கிறார். பூமியில இருந்து அவனுடைய ரத்தம் கூப்பிடுது, ரத்தத்துக்கு உயிர் இருக்கிறது. எப்படி பார்த்தீங்களா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். உலகத்துல மனுஷங்க சிலரை கொலை செய்யும் போது அவங்களுடைய அந்த கொலை, அந்த இரத்தங்கள் எல்லாம், கொலை செய்யப்பட்ட நபருடைய காரியங்கள் எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடும். நீதிமானா நல்லவனா இருந்து சாகிறவனுடைய இதெல்லாம் சாட்சியா மாறிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லி கொடுக்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால்தான் சொல்லியிருக்கு, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், போகிற இடம் அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது, அவன் கண்ணு குருடாயிருக்கு. அதனால பகையெல்லாம் நமக்குள்ள வர இடமே கொடுக்கூடாது. மொபைல் கோர்ட்டில் வந்து கத்த நிறுத்திடுவார். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். காயினுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுத்து அனுப்ப வேண்டிய நேரம் வரும். விசாரணையில காயின் குற்றவாளி, அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டாச்சு. நிரூபிக்கப்பட்டவொன்னு அவனுக்கு தண்டனை, சாபம். தேவனாய கர்த்தர் சபிக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவரே சபிச்ச பிற்பாடு அவன் தப்ப முடியுமா? அவனை எவ்வளவுதான் பட்டணத்தை கட்டினாலும், எவ்வளவுதான் நல்லா இருக்க நினைச்சாலும் நடக்குமா? அப்படி அவன் வாழ நினைச்சு அவன் வாழ்ந்து காட்ட முடியுமா? அவன் போனான், பட்டணங்களை கட்டினான், வாழ்க்கை சரிப்படாது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் சரித்திரம் அதோடி முடிஞ்சு. அதுக்கு பிற்பாடு அவன் எப்படி இருந்தாலும் சாபம். இந்த இடத்துல வரும்போது மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தின் விசாரணையும் தண்டனையும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்குள்ளே மனுஷ கொலைபாதகத்தின் அனுபவத்துல சகோதரர்களுக்கு விரோதமான பகையெல்லாம் இருக்குமானா, இந்த மொபைல் கோர்ட் செயல்பட்டுட்டுன்னா அவ்வளவுதான், நம்ம நிம்மதியா வாழ முடியாது. இல்லை சொல்லியிருக்கோம், நீ அலைந்து திரிவாய். வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்துல பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். 12வது வசனத்துல நீ நிலையற்றவனாய் அலைந்து திரிவாய். வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய். இது என்ன தெரியுமா? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தையோ மரணம். இந்த நிலவரத்துக்கு வந்துடும். ஆவியில் ஆத்மாவில எல்லாம் சமாதானமா சந்தோஷமா இளைப்பாறுதலா வாழ முடியாத நிலவரம் ஆயிரும். நிலைவரப்பட்ட அனுபவங்கள் வராது. இந்த தீர்ப்பு இன்றைக்கு நம்ம எழுத்தின்படி கொலை செய்யப்படுறதுல ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஜீவியத்தில் நாம செய்கிறதான தப்புகள் என்ன தப்பு? பகை, கசப்பு, பழிவாங்குதல், வைராக்கியம், மன்னிக்க முடியாத அனுபவங்களுக்கு வரும்போது சாபமும் நிலையற்ற அனுபவங்கள் வந்துடும். அதனால்தான் இந்த அனுபவங்கள் இருக்கிறவங்களாம் நிம்மதியா வாழ்ந்துவிட மாட்டாங்க, சமாதானமா இருந்துவிட மாட்டாங்க, சந்தோஷமா வாழ்ந்துவிட முடியாது. உடனே நமக்கு நினைவுக்கு வரணும், காயின்டே ஜீவியத்துல நடமாடு நீதிமன்றமாய் மொபைல் கோட்டா தேவன் செயல்பட்டது போல. அதனால்தான் சொல்லியிருக்கு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் தண்ணிய கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா, முகம் வேறுபடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் இமீடியட்டா நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டார்னா சில நேரங்கள்ல தப்ப முடியாது. பகை இல்லாத ஒரு ஜீவியம் நமக்குள்ள ஜீவிக்கிறதுக்கு பழகி கொள்ளணும். யார் மேலும் கசப்பு வரவே கூடாது, மன்னிக்க முடியாத அனுபவங்கள் வரவே கூடாது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த விஷயத்திலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சிலுவை வரும்போதெல்லாம் முதல் வார்த்தை பிதாவை இவர்களுக்கு மன்னிங்கிற வார்த்தை தான் வரணும். கடைசி வார்த்தை தான் ஒப்பு கொடுக்குறேங்கிற வார்த்தை இருக்கணும். முதல் வார்த்தை இதுதான் இருக்கணும், பிதாவை இவர்களுக்கு. எப்பெல்லாம் பாடுகள் வருதோ, எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, எப்பெல்லாம் வேதனைகள் வருதோ, எப்பெல்லாம் நம்மளை மற்றவங்க துன்பப்படுத்துறது போல நமக்குள்ள ஃபீலிங் வருதோ, அப்பெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய, நமக்குள்ள வர வேண்டிய முதல் வார்த்தை என்னன்னா, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இல்லாம தான் நிறைய தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய சரீரங்கள்ல கூட வியாதி பலகீனத்தை வாங்கி கட்டிட்டு திரியிறாங்க. தீராத வியாதிகள், தீராத பலகீனங்கள் இதெல்லாம் இருக்கிறது இந்த மொபைல் கோர்ட்ல, நடமாடு நீதிமன்றத்துல காயினுக்கு கொடுத்த தீர்ப்பு தான் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் தங்களுடைய சரீரங்கள்ல வாங்கி கட்டிட்டு திரியிறாங்க. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு ஆவியில நிரம்புறது போல இருந்தாலும்,
எவ்வளவுதான் தெய்வ ஊழியர்களோடு பரிசுத்தவான்களோடு சத்தியத்தோடு ஐக்கியப்பட்டது போல இருந்தாலும், அன்றைக்கு காயினுக்கு சொன்னது போல, நீ எவ்வளவு பயிரிட்டாலும் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது, நீ நிலையற்றவனா இருப்பாய். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த இடத்துல கொஞ்சம் நின்று நிதானித்து இந்த சத்தியங்களை தியானித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, செயல்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை இருக்கணும். ஒரு முறை ஆண்டவருடைய கிருபையினால ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து, அடுத்த முறை அடுத்தது காயினுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அவன் காணிக்கையை செலுத்தி இருக்கலாம். ஆனா அவன் அதை விரும்பாம அதற்கு இடையிலே ஆபேலை கொண்டுட்டா போதும் அப்படின்னு நினைச்சான். அவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். சொந்த சகோதரன். இன்றைக்கு அப்படிதான். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தெய்வ ஜனங்களின் மேல நமக்கு பகைகள் வரும்போது, கசப்புகள் வரும்போது, நமக்கு அவங்க மேல மன்னிக்க முடியாத அனுபவங்கள் வரும்போது இந்த வசனம் எல்லாம் நமக்கு நினைவு இருக்கணும். பயம், தெய்வ பயத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. காயினின் ஆவிதான் சில நேரங்களில் சபையில தெய்வ ஜனங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய நினைக்குது. இருக்கவே கூடாது. உடனே இந்த மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தின் தீர்ப்பு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், விசாரணை ஞாபகத்துக்கு வரணும், தண்டனை ஞாபகத்துக்கு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போதும், இன்னும் 5 பேர் இருக்கிறாங்கல்ல. மூன்றாவது நடமாடு நீதிமன்றம், மொபைல் கோர்ட் விசாரணை எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். சவுல், வாசியா. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சவுல் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. தேவனை தெரிந்தெடுத்து அவன் அபிஷேகம் பண்ண சொல்லி ஆண்டவருடைய கிருபையினால அபிஷேகம் பண்ண ஒரு ராஜாவா இருக்கிறார். அமலேக்கரை அழிக்கும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ போ, அங்க போய் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அழிச்சிரு, ஒருத்தரையும் தப்ப விடக்கூடாதுன்னு சொல்றார். ரைட். யுத்தத்துக்கு போனா யுத்தத்துல வெற்றி கிடைச்சது. ஆனா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ராஜாவை கொல்லவில்லை. 9வது வசனத்துல முதல் தரமான 2ஆம் தரமான எல்லாவற்றையும் காப்பாற்றி விட்டு அற்பமானதையும் ஆகாதவைகளையும் அழித்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 8:9. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். கொல்லப்பட வேண்டியவன். வாசியா. ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அழித்து போட மனதில்லாமல். ஆமா, அழித்து போட மனதில்லாமல். எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம இது கொண்டு வரலாம். இன்றைக்கு பெந்தகோஸ்து மார்க்கத்தில் வெறும் நகை களத்திலே மட்டும்தான் இன்றைக்கு இதா இருக்குது. கொண்டு பேசணும் அப்படிங்கிறதுல மனதில் தோன்றுகிறதுனால சொல்லுகிறேன். இன்னைக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, இதான் உபதேசம் அப்படியெல்லாம் சொல்லலை. இதை பேசும்போது நமக்குரிய வெளிப்பாடா இதை பேசுகிறோம். ஆகாதவைகளை அழித்து போட்டான். முதல் தரமானவைகள் எல்லாம் தப்ப வச்சுட்டான். முதல் தரமான 2ஆம் தரமானதெல்லாம் தப்ப வச்சான். அந்த ராஜாவை கொல்ல வேண்டியவனுக்குள்ள கொல்லல. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அந்த ஆகாக்கை கொல்லுகிறான். 33 வாசியா. சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பாருங்க, கொல்லப்பட வேண்டிய நபரை தப்ப வச்சான். இப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? சம்பவம் நடந்தாச்சு. இப்ப ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 15:11 வாசிக்கும் போது, வாசிய. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். இப்ப வருவார் பாருங்க. வந்த உடனே விசாரணை நடக்குது.
வாசிங்க 13வது வசனத்தை வாசியா. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். ஆண்டவராகிய தேவன் விசாரணைக்கு கடந்த 2 கேஸ்லயும் மொபைல் கோர்ட்டாய் நடமாடு நீதிமன்றமாய் தேவனே இடைப்பட்டாங்க. இதுல யார் வாரா? சாமுவேல் தீர்க்கதரிசி வாராங்க. யாரை கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரோ அதே தீர்க்கதரிசி வாரா. சாமுவேல் தீர்க்கதரிசி இங்க வாராங்க. விசாரணைக்கு வந்தாச்சு. மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றம் வந்தாச்சு. வந்தா விசாரணை ஆரம்பிச்சாச்சு. வந்த உடனே சவுல் ராஜா ஒன்னும் தெரியாதது போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும் நல்லா புகழ்ந்து பேசுறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பாத்தீங்களா, விசாரணை ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆடு மாடு சத்தம் என்ன? அமலேக்கிய தேசத்துல கேட்க வேண்டிய ஆடு மாடுகளின் சத்தம், அமலேக்கியர் தேசத்துல கேட்டதான ஆடு மாடுகளின் சத்தம், கொல்லப்பட்டிருக்க வேண்டிய ஆடு மாடுகளின் சத்தம் உயிரோடு இங்க உம்ம வீட்டுல உம்ம அரண்மனையில எப்படியா கேக்குது அப்படின்னு கேட்டார். அழகான ஒரு வார்த்தை. என்ன சொன்னாரு? வாசிங்க 15வது வசனம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். போதும் போதும், விசாரணைக்கு பதில் பாருங்க. விசாரணைக்கு பதில் பாருங்க. கேஸை திசை திருப்புறோம். கேஸை திசை திருப்புகிறது. விசாரணையில கேஸை திசை திருப்புறோம். இந்த கேஸ்ல ஆஜராகி பேசுறது வந்து சவுல் தான் பேசுறார். கவர்மெண்ட் வக்கீலா யார் வாரான்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ அவர் ஒரு நீதிபதியா ஜட்ஜா உட்கார்ந்துருவார். இப்போ வாதம் ஆரம்பிச்சாச்சு. வாதம் ஆரம்பிச்சா சவுல் சொல்றான், ஐயா மாடு மாடெல்லாம் நீங்க கொண்டு வந்ததெல்லாம் வேற எதுக்கா இல்ல, உங்களுடைய ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு தான் கொண்டு வந்தோம். யாருக்கு தான் கொண்டு வந்தோம்? அவர் சொல்லாருப்பா, நம்முடைய ஆண்டவர்லாம் சொல்ல உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டு வந்தோம். அந்த பலிட்டி அடிச்சாரு பாருங்க, கேஸ் திசை திருப்பி விடுறாரு. உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக. பாத்தீங்களா, நம்முடைய தேவனுக்கு நீலாம் சொல்லல. இப்ப என்ன சொன்னாரு? உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு. நம்ம இவர் அந்த ஆதாமுக்கு ஆவி, நீர் தந்த மனைவி ஆகிய ஏவாள் ஆவி ஸ்திரீ, நீர் தந்த ஸ்திரீ ஆகிய ஸ்திரியானோள், நீர் தந்த மனைவி ஆகிய ஏவாள் சொல்ல இல்லை, மனைவியா தானே கொடுத்த. கேஸ் திசை திருப்புறதுக்குள்ளது. அதாவது இதான் அந்த எதிர்கட்சி வக்கீலுங்கிறவங்களுடைய வாதம். நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் இது. என்ன அறிவுக்குரிய சப்ஜெக்ட். சும்மா அப்படி வேத பாட கூட்டங்கள்ல சில வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு ஒரு இதா. சரி, இப்ப என்னாச்சு? அவர் என்ன செய்தார்? 16வது வசனத்துல என்ன சொல்றார்? வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், பேசாடா, நீர் ஒண்ணு வாதம் பண்ணாண்டா, கேஸ் ஒண்ணு அப்படி எல்லாம் நீர் ஒண்ணு பேசாண்டா, எங்களுக்கு தெரியும் கேஸ் திசை திருப்போன்னு நீர் எடுக்காண்டா, பேச்ச விடும். பேச்ச ஆமா பிபி வக்கீல்பாங்க, கவர்மெண்ட் வக்கீல். பேச்ச விடும் ஐயா, பேச்சை விடும். அழகா, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அப்படியே தியானிச்சா அது ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கும். பேச்சை விடும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. இப்ப வாசிங்க. கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி. இப்ப 23வது வசனத்தை வாசிங்க. 23வது வசனத்தை வாசிங்க. தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி விசாரணை இப்ப தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சாச்சு. வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்ப சவுல் செய்த பாவம் எல்லாம் பட்டியலிடப்பட்டாச்சு. கேஸ் பிரிவெல்லாம் எடுத்தாச்சு. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்குரியதுமா இருக்கிறது. எல்லாம் கேஸ் எல்லாம் பல விதத்துல போட ஆரம்பிச்சாச்சு. கேஸ் பல விதத்துல போட்டி இப்ப சொல்லியாச்சு. ராஜாவா இராதபடிக்கு உன்னை புறக்கணித்தார். வாசிய. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். புறக்கணித்து தள்ளினார். முடிச்சு. விசாரணை
தீர்ப்பு, தண்டனை முடிஞ்சு. முடிவு என்ன? அமலேக்கியன் கொல்லக்கூடிய இடத்துல வந்து நின்னார். அதுக்கு பிற்பாடு விசாரணை, தீர்ப்பு, தண்டனை அப்படிங்கிறதுல வந்தா தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவியினால மோசமான ஒரு நிலவரத்துக்குரியவராய் மாற்றப்பட்டார். தேவன் தள்ளினார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அதற்கு பிற்பாடு சவுலை சந்திக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கவில்லை. தேவனும் சவுலை சந்திக்கவில்லை. முடிவு மிகவும் பரிதாபமான நிலவரத்தில் முடிந்தது. மூன்றாவது மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்ற விசாரணைக்குரியவர் சவுல் ராஜா. இந்த விசாரணையில அமலேக்கியின் ராஜாவையும் அமலேக்கியருடைய முதல் தரமான இரண்டாம் தரமான நல்லவைகள் எல்லாம் அழிக்காமல் விட்டதுனால இப்ப இந்த மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தினுடைய இந்த மூன்றாவது கேஸ் விசாரணையில நமக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால், நம்மளும் கவனமா இருக்கணும். ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அழிக்கப்பட வேண்டியதை அழிச்சுக்கிட்டே இருக்கணும். கேரக்டர் வைஸ்லையும் சரி, கிரியைகள்லையும் சரி, அழிக்க வேண்டியதை அழிக்கணும். சிலது சில காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். சந்தர்ப்பத்தையும் சமயத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அமலேக்கிற வாழ கர்த்தர் விட்டாங்க. சவுலை ராஜாவாக்குன உடனே என்னுடைய மனதில் இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு சவுலை கர்த்தர் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்புகிற இடத்துல அவனுக்கு சாதகமா அதை அழிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. முதல் தரமானதே இரண்டாவது தரமானதே அவன் தப்ப வைக்கிறான். பாவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். சில காலங்கள் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் வரும்போது அதை அழிக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை தருவார். அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கிறதுக்கு, அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு, அந்த பாவத்தின் கிரியைகளை நம்மளை விட்டு விலகி போவதற்கு, அந்த பாவ கிரியை நம்மளை விட்டு விலகி போவதற்கு அமலேக்கியரை முற்றிலும் அழிக்க முடியாது. முதல் தரமான இரண்டாம் தரமானது என்று சொல்லும் போது பார்க்கிறதுக்கு அழகானவைகளாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான் நம்ம விருப்பத்துக்குரியதா சிலது இருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டு வச்சோமானால் டைமிங் வரும்போது தூக்கிடும். எந்த அமலேக்கியரை கொல்லாம போட்டாலும் அந்த அமலேக்கியம் தான் இருந்துச்சு. எந்த பொருள் ஆனாலும் சரி, எந்த காரியங்களானாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகாதவைகளையும் தரம் குறைஞ்சதையும் அற்பமானவைகளையும் அழித்தார்கள். எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் எல்லா சமயத்திலும் எல்லா ஆசைகளும் விருப்பங்களும் வராது. எல்லாருக்கும் எல்லா பொருட்கள் மேலே எல்லா சமயத்திலையும் ஆசைகள் வராது. சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் அழிக்கப்பட வேண்டிய பொருட்கள் நமக்கு அழகாக முதல் தரமானவைகளாக இரண்டாம் தரமானவைகளாக நமக்கு காட்சி அளிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இதை விளக்கி சொல்வதற்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் சுருக்கிக் கொள்ளுகிறோம். புரிந்து கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அழிக்கப்பட வேண்டியதை அழிக்காமல் விட்டோமானால் சமயமும் சந்தர்ப்பம் வரும்போது நடமாடு நீதிமன்றத்தின் அந்த மொபைல் கோர்ட்டின் தீர்ப்பின்படியாக சவுல் தள்ளப்பட்டது போல நம்முடைய ஜீவியத்திலும் கூட தள்ளப்பட்டுவிடக்கூடாது, தள்ளப்படலாம். கர்த்தர் அவனை புறக்கணித்தேன் என்று சொல்ல அந்த வசனத்தை மறுபடியும் ஒருக்கா கூட வாசிப்போம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கோம். ராஜா என்று சொன்னாலே ஆளுகைக்குரிய அனுபவம். நம்முடைய ஆளுகையை நம்ம இழந்து விடுகிறோம். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தப்ப விடுகிறதுனால, அலுசரணையா விடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆளுமையை இழந்து விடுகிறோம். அதுக்கு பிற்பாடு சவுல் ராஜாவா இருந்தா ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரும்போது ரொம்ப மோசமான தீர்ப்புக்குரியவனாய் மாற்றப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்ப்பின் தண்டனையை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டது. நான்காவதாக மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தின் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான்காவதாக தாவீது ராஜாவை தான் கொண்டு வர. இவருக்கு 2 கேஸ், இவர் மேல 2 கேஸ் புக் ஆயிருக்கு. நடமாடும் கோர்ட்ல இவர் 2 கேஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 7-8. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் 7-8 வாசியா. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். 1 நாளாகமம் 21:10 இந்த மொபைல் கோர்ட் விசாரணை ஆரம்பிச்சாச்சு. வாசிங்க. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன்.
ஞானதிஷ்டிக்காரனாகிய காத்தா வாரார், அப்படிதானா? ஞானதிஷ்டிக்காரனாகிய காத் என்கிறதான அந்த தீர்க்கதரிசியை தான் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞானதிஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, ஆம், இப்போ தேடி வந்தாச்சு. மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம் தாவீதை தேடி வந்தாச்சு. வந்து விசாரணை நடக்குது. எப்பா என்ன ஏது அப்படின்யாச்சு. மன்னிப்பு கேட்டாச்சு. அதெல்லாம் கிடையாது. இப்போ விசாரணையும் தீர்ப்பும். தீர்ப்பு என்ன? மூணு 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 காரியத்தை வைக்கிறாங்க. 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடுதல், 3 நாள் கொள்ளை நோய். 3 காரியம், 3 தண்டனையில எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். 3 தண்டனையில எதை வேணாலும் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். நடமாடும் கோர்ட்டு, மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தில் இங்க யார் வாரான்னா அது கவர்மெண்ட் வக்கீலா இது கவர்மெண்ட் வக்கீலாக இங்க வந்து நிக்கிறது யாருன்னா காத் தீர்க்கதரிசி. தீர்ப்பும் அவர் தான். வழக்கு விசாரணை தீர்ப்புல 3 தண்டனை வைக்கிறாங்க. 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகுதல், 3 நாள் கொள்ளை நோய். அப்போ தாவீது சரி 3 நாள் கொள்ளை நோயை கேட்கிறா. 70,000 பேர், இஸ்ரவேல்ல எவ்வளவு பேர்? 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க சங்கார தூதனால். தீர்ப்பும் தண்டனை உடனே நிறைவேறிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படட்டும். இப்ப முதல் கோர்ட்டு, முதல் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில முதல் மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது. சரியா? இன்றைக்கெல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் தெய்வ பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, குறைகள் எல்லாம் இப்படி பேசாயங்க, குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லாயங்க அப்படின்னு ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாங்க. அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. முழு மொத்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தா வேதாகமத்தில் அவங்கவுங்க செய்த பாவங்கள்லாம் இருக்கு. சிலர் சொல்றாங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசினா புறஜாதிகள் உங்க பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா இடறி போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க நம்ம மார்க்கத்தை தப்பா நினைக்க மாட்டாங்களேங்க. பரிசுத்த வேதாகமத்தை நாஸ்திகம் வாசிக்கிறான், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் வாசிக்கிறான், முகமதிய நண்பர்கள் வாசிக்கிறார்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வாசிக்கிறார்கள். ஏன் ஆதியாமத்திலிருந்தே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா யார் யார் என்னென்ன பாவம் செய்தாங்களோ எழுதியிருக்கு. ஆபிரகாம் 3 மனைவி உடையவனா வாழ்ந்திருக்கிறது, யாக்கோபு வாழ்ந்திருக்கிறது, தாவீது வாழ்ந்திருக்கிறது, சாலமோன் 700 மனைவி 300 மறுமனையாட்டிகளை வைச்சது, எல்லா சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல மறைச்சா வச்சிருக்குது. ஏன் இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு தெரியாதா, புரியாதா? இன்றைக்கு அநேகர் இப்படிதான் சொல்றாங்க, குற்றங்களை எடுத்து இப்படி பேசாதுங்க, சொல்லாதுங்க. ஏன் உண்மை எடுத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நல்ல மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் என்று நீங்க சொல்லக்கூடியவர்கள் அதை கேட்கும் போது பரவாயில்லையே. கிறிஸ்தவம் எவ்வளவு உண்மை மார்க்கமா இருக்கு, அவர்களுக்குள்ள இருக்கிற கலைகளை அவர்கள் எடுக்க விரும்புகிறார்களே, திருந்த விரும்புகிறார்களே, திருத்த வேண்டும் என்று பேசுகிறார்களே என்று தானே நினைப்பார்கள். ஏன் அவர்களுக்கு தெரியாதா? அவ்வளவு ரகசிய பாவமாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை, எங்க பைபிள் அப்படி இல்லையே. தாவீது ராஜா செய்த பாவத்தின் மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தின் தண்டனைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, விசாரணை தண்டனை எழுதப்பட்டிருக்கிறது. இதை எடுத்து வேதத்தின்படி ஊழியக்காரர்களாய் தெய்வ பிள்ளைகளுக்கு இதை எடுத்து சபையில பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? யாருக்கு பேசினா தப்பு? பைபிள்ல இருக்கிறது தானே. பைபிள்ல மறைச்சா வச்சிருக்கு. இல்ல பைபிள் கிறிஸ்தவங்க மட்டும் தான் பயன்படுத்துகிறார்களா? இல்லையே. வேதாகமத்தை எல்லாரும் வாசிக்கிறாங்களே, எல்லாரும் வாசிக்கணும்னு தானே நினைக்கிறோம். இன்னைக்கு வேதாகமத்தை இலவசமாய் விநியோகப்படுத்த விரும்புகிறோமே. ஏன் வேதாகமத்தை இலவசமா விநியோகப்படுத்தும் போது இந்த பக்கத்தெல்லாம் கிழிச்சிட்டு கொடுங்க. முழு வேதாகமத்தை கொடுக்கணும், முழு வேதாகமத்தை வாசிக்கணும்னு நினைக்கிற ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் எப்படி இதை குற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது கர்த்தருக்கு பிரியமான தெய்வ மனுஷன் தான், இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னவர் தான். இல்ல என்ன தப்பு இருக்கு? கர்த்தருக்கு சித்தமான ஒரு காலத்துல நம்ம அதை எடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சிக்ஷையும் எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவனுக்கு பிரியமானவர்களும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையும் அப்படின்னு ஒரு தலைப்பில் எடுப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, அதாவது கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார், நேசிக்கப்பட்டவளும் நேசிக்கப்பட்டவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையும் அப்படின்னு எடுப்போம். அதுல இவங்க வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. இப்ப 2வது கேஸ்,
ராஜாவாய் தாவீதுடைய 2வது கேஸ் விசாரணைக்கு வருது. சரியா? இந்த 2வது கேஸ் விசாரணை வரும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் விளாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். 5வது வசனத்துல அவளை கூப்பிட்டு பாவம் செய்தாச்சு, கர்ப்பவதி ஆயாச்சு. இப்ப பாருங்க, 6வது வசனத்துல உரியாவை அழைத்து அனுப்பினான். வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். ஆமா, பாவத்தை மறைக்கிறதுக்கு திட்டம். தாவீது செய்த பாவத்தின் அனுபவத்தை எல்லாம் குறிச்சு பார்த்தா ரொம்ப மோசமான இது. எதிரியுடைய தொடர்பு, கள்ள தொடர்பு, சாட்சிகளை அழிக்க திட்டம், திட்டமிட்ட கொலை, அபகரித்தல், இப்படி நிறைய பிரிவுகள்ல ராஜாவாகிய தாவீதுக்கு மேல பிரிவு போடலாம். நிறைய பிரிவுல கேஸ் விசாரணைக்கு வருது. இப்ப விசாரணைக்கு முன்னால என்ன செய்கிறான்? தப்பு பண்ணியாச்சு, உரியாவை அழைத்து அனுப்பியாச்சு. உரியாவை அழைத்து அனுப்பி எவ்வளவு வஞ்சகமான செயலை செய்திருக்கிறார் பாருங்க தாவீது ராஜா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8-9 வாசித்தா உரியாவை நல்லா சாப்பிட வச்சு உச்சிதமானவைகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப நினைக்கிறார். வாசிங்க. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். சாயங்காலம் அந்த பிரசங்க குறிப்பு எடுக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவு ஒரு நல்ல உரியா தெரியுமா? அதனால்தான் மத்தேயு சுவிசேஷத்துல கூட தாவீதின் மனைவியாகிய பத்சேபாளோடு அப்படின்னு இருக்காது, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் அப்படின்னு தான் இருக்கும். ஆண்டோடைய கணக்குல என்றைக்குமே உரியாவுடைய மனைவியா தான் கர்த்தர் பத்சேபாளை பார்த்தாங்க. எல்லாம் கொடுத்து உச்சிதமானவர்களை கொடுத்து அனுப்பிட்டான். சம்டைம்ஸ் ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான தொடர்புல இருக்கிறவங்க தவறான தொடர்புகளை மறைக்கிறதுக்கு அதற்குரிய இடங்கள்ல இப்படிப்பட்ட விதத்தில் நடந்து கொள்ளுகிறோமான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். உச்சிதமானவைகளை கொடுத்து அனுப்பினான். அவன் போகல, சேவகரோடு படுத்துட்டான். கூப்பிட்டு அனுப்பி மறுபடி கேட்கிறான், என்ன அப்படின்னு கேட்கிறான். 11ஆவது வசனத்துல அவன் சொல்லுவான் பாருங்க. சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு. வாசிங்க. 10-11 வாசிங்க. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கியிருக்கையில். வாசிங்க. நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? பக்கம் தாங்க வீடு. அரண்மனையில இருந்து பார்த்தா தெரிகிற அளவுக்கு தானே இருந்திருக்கு. போகலங்க, போகல. என்ன ஒரு மனுஷன் பாருங்க உரியா. நான் ஒரு மனுஷன் விடல தாவீது. அவருக்கு கெட்ட புத்தி, அவருக்கு கெட்ட நேரம், அவருடைய கெட்ட புத்தியும் அவருடைய கெட்ட நேரம் அவரை என்ன செய்ய வச்சது பாருங்க. 13ஆவது வசனத்தை வாசிங்க. 11-13 வாசிங்க. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு போகல அப்படின்னா மறுநாள் நல்லா கூப்பிட்டு நல்லா குடிக்க வைக்கிறார். அவனை வெறிக்கா பண்ணுகிறார். நல்லா போதை ஏத்துறார். நல்லா போதை ஏத்தியாவது அவனை அனுப்பிடுவோம் நினைக்கிறான். அவன் என்ன செய்தான் பாருங்க. வாசிங்க. ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு நல்ல சாப்பாடு கொடுத்து குடிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினைச்சா அவன் நல்லா சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அங்கனே சேவகரோடு படுத்துட்டான். அவன் நேரத்தை பாருங்க, அங்கனே படுத்துட்டான். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை நான் மறுநாள் போர்க்களத்துக்கு அனுப்பும் போது எழுதி அனுப்பிட்டான். வாசிங்க. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. போட்டு தள்ளுறதுக்குள்ள நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்பிட்டான்.
நான் ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. அதனால்தான் பைபிள்ல சொல்லியிருக்கோம். முதல் உள்ள அந்த கோர்ட் விசாரணை கூட தாவீதுடைய வாழ்க்கையில மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா இதை குறித்து சொல்லும் போது சொல்லுவாங்க, தாவீது இந்த ஒரு விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவன் யோவாப்பும் அதுக்குரிய ஆளு, வேற ஒன்றும் செய்ய முடியாது, போட்டான். 11ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிங்கன்னா செத்தான். 17வது வசனத்தை வாசிங்க. பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். வசமா நிறுத்தி போட்டு தள்ளிட்டாங்க. தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே இந்த பாவத்தை, இந்த காரியத்தை மழுப்பி பேசுவாரு பாருங்க. இப்ப விசாரணைக்கு வரோம். இது இப்போ குற்றம் இதான் எப்படி செய்தாங்க அப்படிங்கிறதா இருக்கு. இப்ப வாசித்து பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், திட்டமிட்டு செய்துட்டு இதை குறித்து விசாரப்பட வேண்டாம். பட்டை ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் வரும் பாருங்க. இப்போ விசாரணையும் தீர்ப்பும் தண்டனையில வரும். அவன் சொல்லுவான் பாருங்க, இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், பட்டயம் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். 27வது வசனத்துல வாசிக்கும் போது அபிகாயிலுங்க 10 சேவாளை கூப்பிட்டு மனைவியா மாத்திக்கிட்ட. வாசிய. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். போதும் அப்படி இருப்போம். இப்போ கேஸ் விசாரணைக்கு வரும், ட்ரையல்ல வருது. மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்துல தாவீதுடைய கேஸ் விசாரணைக்கு வருது. இந்த தடவை கேஸ் விசாரணைக்கு ஆண்டோடைய பட்சமா பிபி வக்கீலா, அப்படிதானா, கவர்மெண்ட் வக்கீலா வந்து ஆஜராகிறது யாருன்னா நாத்தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமா, நாத்தான் தீர்க்கதரிசி. அப்போ நம்ம பிரசங்கத்துல ஒரு பிரசங்க தலைப்பு இருக்குது, குட்டி கதைகள். அதுல இது வரும். ஒரு கதையோடு வாராரு. மொபைல் கோர்ட்டா நடமாடு நீதிமன்றமா தாவீது அரண்மனைக்கு ஒரு குட்டி கதையோடு வாரார். யார் வாரா? நாத்தான் தீர்க்கதரிசி. வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசியா. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடு ஆட்டுக்குட்டி. அழகா சொல்றார் பார். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. ஆசியா. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. வாசியா. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி கோபப்பட்டு நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 ஆட்டை திரும்ப திருப்பி கொடுக்கணும். 4 ஆடு திருப்பி கொடுக்கணும். எத்தனை ஆடு திருப்பி கொடுக்கணும்? 4 ஆடு திருப்பி கொடுக்கணும். அழகா ஆண்டவர் தீர்ப்பு பாருங்க. அங்க பட்டயம், இங்க 4 ஆடு, எல்லாம் அழகா ஆண்டவர் அழகா சொல்ல வச்சு வாங்குவார் பாருங்க. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி விசாரணை நடக்கும். இப்போ 7வது வசனத்துல வாசித்து பாத்தீங்க, நீயே அந்த மனுஷன். விசாரணையில அழகா வந்துட்டார். வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாய் நீயே அந்த மனுஷன். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றோம். பெரிய பெரிய ராஜாக்கள் பெரியவங்களை பார்த்து ஊழியக்காரங்க நேரடியா போய், அன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நேரடியா பார்த்து அவங்களுடைய பாவத்தை, அவங்களுடைய குற்றங்களை, அவங்களுடைய குறைகளை உணர்த்தி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. அதான் பைபிள்ல அப்படியே எழுதியிருக்கு. அல்லேலூயா.
இன்றைக்கு காமனா பேசுறத கூட இன்றைக்கு அநேக ஊழியர்களால, அநேக தெய்வ பிள்ளைகளால ஏத்துக்க முடியல, கதறாங்க, கத்துறாங்க. நானே இருந்தா எனக்குரிய குற்றத்தை பற்றி பேசுறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். எங்கேயா பைபிள் அப்படி இருக்கு? பாவத்தை மூடணும், மறைக்கணும் எங்க எழுதி இருக்கு? இல்லையே. நேரடியா போய் சொல்ல, நீ அந்த மனுஷன், ஒரு பெரிய ராஜா, நீ அந்த மனுஷன், கர்த்தருடைய ஆலயத்துக்காகவே எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான், கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், தேவனால் நேசிக்கப்பட்டவன், தப்பு பண்ணின போது நேரடியா போய் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்ல, நீ அந்த மனுஷன் கஞ்சாட காட்டல. ஏய், அந்த வேதாகமத்தை தானே கையில வச்சிருக்கிறோம், அந்த தேவனை தானே ஆராதிக்கிறோம், அந்த தேவனுக்கு தானே ஊழியம் செய்கிறோம். சொன்னா என்ன தப்பு இருக்கு? ஏன் தவறை பார்த்து என்ன சொல்ற, என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீயே அந்த மனுஷன். விசாரணை இப்ப என்ன தீர்ப்பு எழுதுறாரு வாசிங்க. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது 7:10 வாசிங்க. 2 சாமுவேல் 12:7 வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து 10வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காது. பட்டயம் ஒருவனை பட்சிக்கும். சொன்ன வார்த்தை அப்படி கொண்டு வந்துட்டாரு பாருங்க. 4 பிள்ளைகள், விசாரணை தீர்ப்பு. 4 பிள்ளைகள், அப்சலோம், அம்னோன், அதோனியா. பத்சேபாளுக்கு முதல்ல பிறந்த பிள்ளை கேவலமாய் செத்தது. ரொம்ப கவனமா இருக்கணும். விசாரணை தீர்ப்பு தண்டனை. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு தண்டனை மாறல. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வேதனையோடு துக்கத்தோடு இன்றைக்கு யுத்தத்தை சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பட்டயம். நீங்கள் அன்னைக்கு பட்டயம், அன்னைக்கு குண்டு. இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா வாழலாம். அன்னைக்கு தாவீது ராஜாவுக்கு விசாரணையும் தீர்ப்பும் தண்டனையும் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு ஆண்டவருடைய கிருபையினால இந்த வேத பகுதிகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒன்று வேத அறிவுக்கு ஏதுவா மட்டுமில்ல, ஜீவியத்துக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, 4 போதோன்னு நினைக்கிறேன். சமயம் ஆகிறது. 5வது வேத பகுதிக்கு நேராய் கடந்து வரும். கோர்ட் விசாரணை, மொபைல் கோர்ட் விசாரணை என்ன ஏதுன்னு பார்ப்போம். 5வதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 15. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12 15 வாசிங்க. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. போதும். 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு எசேக்கியா 16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து 16 20 16 வாசிங்க. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, விசாரணை, மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம். இங்க ஆண்டவருக்காக தேவனுக்காக ஆஜராகிற வக்கீல் பிபி, அப்படிதானா? இங்க யாரு? தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வாரார். 15 வருஷம் கூட்டி கொடுத்த வார்த்தையை சொல்ல வச்ச ஆண்டவர், கூட்டி கொடுத்தேன் உனக்கு 15 வருஷம் கூடுதலா தந்தேன்னு சொல்ல வச்ச ஏசாயா தீர்க்கதரிசியே இப்ப அங்க விசாரணைக்கு வந்தாச்சு. வந்த உடனே இங்க விசாரணை நடக்குது. மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றத்துல விசாரணை நடக்கிறது. எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்கிறாங்க, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, உன் வீட்டுக்கு யார் வந்தா? வாசிக்க அந்த வசனத்தை, 16வது வசனத்தை. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். 16வது வசனத்துல இருந்து இப்போ வாசி மறுபடியா. அப்பொழுது
அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். விசாரணை தீர்ப்பு இப்ப எழுதுறாங்க, வாசிங்க, தீர்ப்பு எழுதுறாங்க. இதோ நாட்கள் வரும், இப்பொழுது நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அந்த காலத்திலே ஆண்டவருடைய கிருபையினால பழைய ஏற்பாட்டு காலம் நிறைவேறுதல்ல வந்துட்டு எல்லாம் கொண்டு போனாங்க. நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரத்திலும் புத்தகத்துல சொல்லப்பட்ட சம்பவத்துக்கெல்லாம் காரணம் யார் தான் வித்து போட்டது? ராஜாவாகிய எசேக்கியா தான் வித்து போட்டது. அரண்மனை வேலைக்காரனா இருப்பான். இன்றைக்கு இந்த மாலை வேளையில் இந்த வேத பகுதியை தியானிச்ச போது எனக்கு தோன்றினது, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகள்ல இஸ்ரவேலுடைய அறிவு இருக்கும். இன்றைக்கு எல்லா நாடுகளையும், அமெரிக்கால கூட இஸ்ரவேலர் வேலை செய்யறாங்க, நிறைய நாடுகள்ல இஸ்ரவேலர் வேலை செய்யறாங்க. சொந்த நாட்டை விட சிதறடிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமா விதை போட்டது யாருன்னா யார்தான்? கல்வியில நிபுணர்களும் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்துல இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த எசேக்கியா ராஜாவுடைய காரியம் அதற்கு காரணம். விசாரணை தீர்ப்பு, மொபைல் கோட் திறந்து காட்டிட்டு தெரிஞ்சாங்க. ஊழியக்காரன் கூட நம்ம பீத்திட்டு தெரியக்கூடாது. அதனால்தான் அடிக்கடி சொல்லுவோம், ஸ்தாபனங்கள் நாங்க தான், எங்க பரிசுத்தவான்கள் தான், எங்க உபதேசம் தான், எங்க சத்தியம் தான், நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்க தான் சீயோனுக்கு போவோம், நாங்க தான் உபதேசம் பேசுறோம், நாங்க தான் சத்தியம் பேசுறோம், நாங்க தான் தெய்வீக சுகத்துல நிக்கிறோம், நாங்க தான் பரிசுத்தமா வாழ்கிறோம், நாங்க தான் ஜெய ஜீவன் செய்யறோம் அப்படின்னு ரொம்ப பீத்திட்டு தெரியக்கூடாது, காட்டிட்டு தெரியக்கூடாது. நிற்கிற எவன் விழாதிருக்க எச்சரிக்கையா இருக்க கடவுள். மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கணும். அதை தேவன் பார்க்கணும். சத்தியத்தை சத்தியமா பேசுறது தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற ஆண்டவரா இயேசுவுடைய தாழ்மை நமக்குள்ள இருக்கணும், சாந்தம் நமக்குள்ள இருக்கணும். சத்தியத்தை சொல்றது தப்பு கிடையாது, உபதேசம் பேசுகிறது தப்பு கிடையாது, நல்ல ஆவிக்குரிய சபையை நடத்துறது தப்பு கிடையாது. நான் தான் என் அப்படிங்கிற இடத்துல பீத்துகிற அளவுல நடந்து கூடாது. சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவள் அல்ல. நம்முடைய உபதேசம் எப்படிப்பட்டது? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் எந்த மனுஷனுக்கும் அவரை அறிவித்து எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். ஆனா எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவள் அல்ல. பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது தேவனே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனால் ஆகும். பிழைத்திருக்கிறது நான் அல்ல. சத்தியத்தை சொல்லலாம், உபதேசத்தை பேசலாம், கண்டித்து கண்டனம் பண்ணி பேசலாம். ஆனால் உள்ளான ஜீவியத்திலே அப்பிரோஜனமானவன். கிருபை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இருப்பது தேவனுடைய கிருபை, என்னுடைய அழைப்பு தேவனுடைய கிருபை, நான் பரிசுத்தமாக்கப்படுவது தேவனுடைய கிருபை, தெய்வீக சுகத்தை அனுபவிப்பது கிருபை, இந்த விசுவாச மார்க்கத்தில் ஓடுவது கிருபை, வழுகாதபடி அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவது தேவனுடைய கிருபை, இரக்கம், அவருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம். காட்டிட்டு தெரியக்கூடாது, நான் பிரதிஷ்டியா இருக்கிறேன், நாங்க ஜெய ஜீவியம் செய்யறோம், நாங்க தான் உபதேசத்தில் இருக்கிறோம், நாங்க தான் கல்யாணம் ஆகாதவங்க, நாங்க தான் சீயோன், நாங்க தான் எருசலேம், நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம், எங்க சபை தான் போவோம், எங்க பரிசுத்தவான்கள் தான். அப்படியெல்லாம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. திறந்து காட்டிட்டு தெரியக்கூடாது. பொன்னை வெள்ளியும் தனக்கு இருக்கிற பொக்கிஷ சாலையும் திறந்து காட்டினான். கிருபை, கிருபை, கிருபை. இது உள்ளான ஜீவியத்திலே நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றமாய் அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி விசாரணை பண்ணி தீர்ப்பு எழுதி தண்டனையும் கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆறாவதாக மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம் யார்? வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 34 இருந்து 35 வரைக்கும் வாசித்தால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க. அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே. சீரிய ராஜாவாகிய பெனாதாத்தை ஆகாப் அழிக்க வேண்டிய நேரத்தில் அழிக்கல. சம்பவம் எப்படி நடந்து முடிஞ்சு தெரியுமா? இங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரர் பெயர் சொல்லப்படல. நடமாடும் கோர்ட், நீதிமன்றம், மொபைல் கோர்ட் அங்க வருது. வந்தா பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 39, 40 வாசிங்க.
ராஜா அவ்வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்ற போது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து, இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் அவன் பிராணனுக்கு ஈடா இருக்கும். போதும். இப்ப நம்ம சமயத்தை எடுக்காம சொல்லிட்டு போவோம். பெனாதாத் என்கிற ராஜாவை தப்ப வச்சதுனால ஒரு தீர்க்கதரிசி, இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும். தான் தோழங்கிட்ட போய் இந்த தீர்க்கதரிசி என்ன அடிம்பான், அவன் அடிக்க மாட்டான். அந்த ஆள் அவனுக்கு ஒரு தீர்ப்பு எழுதிடுவான் பாருங்க. போ, ஒன்ன சிங்கம் அடிச்சு கொன்றான், நண்பனை கொல்ல வச்சுப்படும். சரி, இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான், அவன் காயம் உண்டாக அடிப்பான். அவன் காயத்தை கொஞ்சம் ஆம்பெல்லாம் போட்டு எடுத்துட்டு வேஷம் மாறி வந்து நிற்பான். ஆகாப்ப பார்த்து சொல்லுவான், இப்படியாக நான் அலுவலா இருந்தேன், ஒருத்தன் என் கையில கொடுத்துருந்தா அவன் போயிட்டான் அப்படின்பா. அப்போ அவனுக்கு பதில் நீ தான் சாகணும். உடனே அந்த தீர்ப்பை அப்படியே மாத்தி சொல்லுவார், நீ சொன்ன தீர்ப்பின்படி உனக்கு ஆக கிடவுது. அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்லியிருக்கோம், இஸ்ரவேலின் ராஜா சலிப்போடு விசனத்தோடு இருந்தான். வாசிங்க. அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்ப்பு எழுதியாச்சு, உனக்கு பெனாதாத் தான் உன்னை கொல்ல போறான், போ, நீ சொன்னது போல அப்படியே நடக்கும் பாருங்க. இப்ப அடுத்த 21 அதிகாரம் வரும்போது நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேல இந்த ஆகாப்புக்கு இது வருது, ஆசை வருது. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேல வருது. இப்ப எந்த இடத்துல அவன் அதை அபகரிக்கிறான், மனைவியை வச்சு, மனைவி வந்து இடைப்பட்டு அதை அபகரிச்சாச்சு. சம்பவத்தை சொல்லிட்டு போனா சமயமாயிரும், சரியா? இப்ப எடுத்தாச்சு. எடுத்த உடனே இங்க யார் வாரான்னா எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்க, வாராங்க. இந்த இடத்துல இந்த மொபைல் கோர்ட் நடமாடும் நீதிமன்றமா யார் செயல்படுகா? அழகா நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான விதத்துல நம்ம எலியா தீர்க்கதரிசி இங்க வாரார். நம்ம தீர்க்கதரிசியா எலியா தான் அந்த இடத்துல வந்து அவரை கண்டுபிடிக்கிறார். வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:20 வாசிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா அப்படின்னாச்சு. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்த உடனே கண்டுபிடித்தாயா அப்படின்னாச்சு. இப்ப பாருங்க, அழகா சொல்வார் பாருங்க. 23-24 விசாரணையும் தீர்ப்பும் வாசியா. ஈசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஈசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகி ஈசபேல் தூண்டிவிட்டபடி போதும் தின்னும் நடந்துச்சாணி பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 34-35, 2 ராஜாக்கள் 9:33-35, 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8-10 வாசியா. அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இப்ப வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8-10 வாசியா. அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். பாருங்க, மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம், தீர்ப்பு, தண்டனை. ஆகாப்புடைய குடும்பத்துக்கு எழுதப்பட்ட விசாரணை, தீர்ப்பு, தண்டனை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல வரும்போது 3 வருஷம் கழிச்சு சீரிய ராஜாவாகிய பெனாதாத் யுத்தத்துக்கு வந்த அந்த யுத்தத்துல ஆகாப் வேஷமாறி யுத்தத்துக்கு போனான். எதிர்பாரா விதமாய் ஒரு வில் நானேற்றப்பட்டு ஒரு அம்பு அவனை தொலைத்தது. வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாய் நக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையின் மரணம் காணப்பட்டது. வார்த்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34, 35, 38 வாசிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி 38 வாசிங்க, அப்பதான் நமக்கு டைம் முடியும். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம், ஆகாப்புடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட அவ்வளவும் தீர்ப்புகளும் அப்படியே நிறைவேறினது. 7 மொபைல் கோர்ட், நடமாடு நீதிமன்றம். இது நடமாடு நீதிமன்றம்னா தேடி போகல, வந்த இடத்துல கரெக்டா தீர்ப்பை கொடுத்திருப்பாங்க. 3 பேர் நம்ம சொல்றோம், வாசிப்போமா? யோசுவாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோசுவாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோசுவாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15, 18 வாசியா.
சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, யோசுவாவுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15-18 வாசிங்க. 15, அப்பொழுது 18. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிக்கீடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். போதும். 20வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா கர்மீன் மகனாகிய ஆகான் எடுத்தா 25, 26 வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை வெளியே கொண்டு போய் அழகா கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். வாசிங்க. 25, 26 வாசிங்க. 25, 26. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றம் ஆகான் அழைத்து அவன் என்ன செய்தான் ஏது செய்தான் அப்படின்னு சொல்லி எல்லா பொற்பாலம் வெள்ளிப்பாலம் பாபிலோனிய சால்வை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவன் குடும்பத்தோடு சேர்த்து கல்ல எறிஞ்சி தீர்ப்பு. இந்த இடத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை கொண்டு வரோம். மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றம் யாரை கொண்டு வரோம்னா நம்ம ஆள் யார்? 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கேயாசி பின்தொடருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வீட்டுல வைத்துட்டு வந்தான். இங்க யார் அட்டன் பண்றான்னா தீர்க்கதரிசியாகிய எலிசா. 24வது வசனத்துல வாசிக்கும் போது 26, 27 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தொப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவுதான். ஆகான் நடமாடு மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்திலே மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி அளிக்கப்பட்டான். இங்க கேயாசி குஷ்டரோகியாய் அவன் சந்ததி மாற்றப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் வாசித்தால் அங்க மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தின் அனுபவத்தில் பேதுரு அப்போஸ்தலனுக்கு முன்பாக அனனியா சப்பீராள் பொருட்கள்னால் ஆகான் சாபத்தீட்டானதை எடுத்தான். கேயாசி சாபத்தீட்டுக்கு ஏதுவான காரியத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைத்தான். அனனியா சப்பீராள் சாபத்துக்கு ஏதுவாக மரணத்துக்கு ஏதுவாக ஒழித்து வைத்தார்கள். நடமாடும் மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றம் மொபைல் கோர்ட் தீர்ப்புகள் அழிவுக்கு ஏதுவாய் எழுதப்பட்டது. தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. 7 காரியம் மொபைல் கோர்ட். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மொபைல் கோர்ட், காயினுக்கு ஒரு மொபைல் கோர்ட், சவுல் ராஜாவுக்கு ஒரு மொபைல் கோர்ட், தாவீது ராஜாவுக்கு ஒரு மொபைல் கோர்ட், எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மொபைல் கோர்ட், ஆகாப் ராஜாவுக்கு ஒரு மொபைல் கோர்ட், ஆகான் கேயாசி அனனியா சப்பீராள் மொபைல் கோர்ட். இப்போ இந்த இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி மொபைல் கோர்ட்லாம் செயல்பட்டுனா ஜெபா பிரதர்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எந்த விதத்தில் வாய்ப்பே இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து விட்டு ரோமர் 7ஆம் அதிகாரம் 20, 24, 25 வாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம கூட்டத்தை முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் ரோமர் 7ஆம் அதிகாரம் 24, 25 வாசிப்பு. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தின் தீர்ப்பிலே ஜபா நிற்க வேண்டிய இடத்திலே ஆண்டவராகிய இயேசுப்பா தீர்ப்புக்குரியவராய் மாற்றப்பட்டார். ஜபா எப்படிப்பட்டவன்?
7ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை இந்த விடுதலையாக்குவார்? மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பாத்தீங்களா? ஆனால் ஆண்டவரோ கிருபையாய் கர்த்தராகிய ஆண்டவரை துதிக்கும்படியாக நமக்காக ஒரு பாவ மாம்சத்தின் சாயலாக்கி பாவத்தை தம்முடைய சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய விதத்திலே ஜீவபலியாய் மாற்றப்பட்டார். மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்ற விசாரணையின் அனுபவத்தில் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான், அன்றைக்கு எழுத்தின்படி ஆண்டவராய் இயேசுப்பா எனக்காக தண்டனையை புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிருபையின் காலத்தின் ஆரம்பத்திற்காக இடைக்காலத்திலே ஆண்டவராய் இயேசுப்பா அந்த தண்டனையை ஏற்றார். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் தியானித்து வரும்போது நான் எத்தனையோ முறை நடமாடும் நீதிமன்றத்தின் தண்டனைக்குரியவனாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். மொபைல் கோர்ட் தண்டனைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலங்களும் நான் தப்பிக்கப்படுவது மொபைல் கோர்ட் நடமாடு நீதிமன்றத்தினுடைய விசாரணையும் தீர்ப்பும் தண்டனைக்கும் தப்புவது ஆண்டவராய் இயேசுப்பாவின் மூலமாய். கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.